வணக்கம். வருகிற திங்கட்கிழமை மகா சிவராத்திரி வருகிறது. சிவனுக்கு உகந்த விரதம் சிவராத்திரி விரதம். அன்றைய தினம் நாமும் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் பேரருள் பெறலாம். இந்த விரதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கிறதுனால பல நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கிது. குறிப்பாக நம்ம நினச்சது இந்த சிவராத்திரி விரதத்தில் நடக்குது. சரி, எப்படி இந்த விரதம் இருக்கும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையிலேயே எழுந்திரிச்சிடணும். எழுந்திரிச்சிட்டு வீடை சுத்தம் பண்ணிக்கிட்டு அன்றைய தினம் நம்ம நல்ல தூய நீரால் குளிச்சுட்டு கடவுளை நினச்சிட்டு ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போகணும். போய் சாமியை வணங்கிட்டு விரதத்தை ஆரம்பிச்சுட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழை எளியவர்கள் யாராவது இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம உணவு வாங்கி கொடுத்துட்டு நம்மளால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளோ அல்லது பணமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குரு ஆசிரியராக இருக்கலாம், இல்லை சிவன் அடியார்களாக கூட இருக்கலாம். அவங்கள குருவாக ஏற்றுக்கிட்டு நாம் அவங்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வந்துட்டு அன்றைய நாள் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தையே சொல்ல வேண்டும். சொல்லிட்டு சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போய் நம்ம உட்காந்துருக்கணும். அங்கே நடக்கிற 4 கால அபிஷேக சிவ பூஜையும் பார்த்துட்டு அதிகாலை செவ்வாய்க்கிழமை காலையில் இது முடிஞ்சது வீடு சேர்ந்துட்டு நம்ம விரதத்தை நிறைவு செஞ்சிடலாம். சரி, இப்போ நாம் அபிஷேகம் செய்யணும் அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி அபிஷேகம் செய்யலாம் அப்படின்ற தொகுப்பை இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து இது பண்ணுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளம் கலந்த நீரை சிவலிங்கத்திற்கு படைச்சி சிவபஞ்சாசர மந்திரத்தை சொல்ல வேண்டும். இதனால் நினைச்சது நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள் தயிரை கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தால் வீட்டில் உள்ள பணப்பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசிக்காரர்கள் சிவலிங்கத்தை கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்து ஊமத்த பழத்தை படைத்தால் ஆசைகள் நிறையும். கடகராசிக்காரர்கள் சர்க்கரை சேர்த்த பால் கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து மந்தாரப்பூவை கொண்டு அலங்கரிச்சா நினைச்சது கூடிய விரைவில் நடக்கும். சிம்மராசிக்காரர்கள் சிவப்பு சந்தனம் கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் சிவன் அதிர்ஷ்டம் வழங்குவார். கன்னிராசிக்காரர்கள் பால் நீரால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தால் சிவன் நல்ல ஆரோக்கியத்தை வழங்குவார். துலாம் ராசிக்காரர்கள் பசுமாட்டு பாலால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தால் வாழ்வில் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் குங்குமப்பூ கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து சிவபஞ்சாசர மந்திரத்தை படிக்க வேண்டும். இதனால் வாழ்வில் உள்ள இன்னல்கள் நீங்கும். மகர ராசிக்காரர்கள் சிவனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து பில்வ பழத்தை படைத்தால் வாழ்வில் எதிலும் வெற்றி கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் இளநீர் அல்லது கடுகு எண்ணெயில் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்தால் நீதி ஆதாயம் லாபம் கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் குங்கும பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் செல்வ செழிப்போடு இருக்கலாம். என்ன வீவர்ஸ், சிவராத்திரி விரதத்தையும் சிவனுக்கு உள்ள அபிஷேகத்தை பற்றியும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் தமிழ் பெண்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை சேரும்.